புலி படத்துக்கு பிறகு எப்படி சார் அந்த கசப்புணர்வு வந்துச்சு? எதுக்கு முற்றிலும் உங்களை ஒதுக்குற இடத்துக்கு விஜய் வந்தார்? யார் அந்த இடத்துல ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் பண்ண மாட்டாருங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பெட்ரூமுக்கு போகக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்த இடத்த நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு ஒரு வேதனை இருக்குது சார். அப்போவே எஸ்சிஎஸ்சியை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆமாம், அவர் கொஞ்சம் ஒதுக்கப்படுற நேரத்தில் நம்ம கொஞ்சம் உள்ளே வரோம் சார். அவருக்கு ஒரே பையன் அவர் மட்டும்தான் சார். எத்தனை இடத்துக்கு ஆஃபீஸில் போய் தேடி போய் அவர் படம் வாய்ப்பு வாங்கியிருப்பார். ஒரு டைரக்டருங்கிற இதை மிஞ்சி பெத்த அப்பாவை யாராவது இது பண்ணுவாங்களா சார்? யார் தரப்புல இருந்து ரைடு வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க? விஜய் நம்ம கூட இருக்காங்க இல்லையா சார்? விஜய் கூட இருக்கவங்களே. ஆமாம், அந்த இடத்த அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த மொத்த ரைடுமே பிடி செல்வகுமாரை விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நடந்த சூழ்ச்சியா? சூழ்ச்சி, சதி. அதுக்கு பிறகு நீங்க விஜய் அவர்களை சந்திக்க விடலை. தந்தையே ஒதுக்கி வச்சுட்டார் விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அவர் இருந்தால் நமக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பல பிளான்கள். அந்த நேரத்தில் நீங்க ஏதாவது விஜய் கிட்ட எஸ்சிஎஸ்சியும் விஜயும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நீங்க எதுவும் இருந்தீங்களா? இந்த நேரத்தில் என்ன பார்க்கவும் விடல, பார்க்கவும் முடியல. இது அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சார். யாரோ ஒரு சிலர் சொல்லி மனசை மாத்துற அளவுக்கு ஒரு குழந்தையா என்ன விஜய் அவர்கள்? அவருக்கு எதுவுமே தெரியாதா? நான் சின்ன தம்பி பிரபு படத்தில் தான் பார்த்துருக்கேன். விஜயும் ஒரு சின்ன தம்பி பிரபு மாதிரி தான். அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. இப்போ அந்த காலகட்டத்திலே புஷி ஆனந்த் அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அவருடைய தேவையெல்லாம் முடிஞ்ச உடனே தூக்கி எரிஞ்சிட்டாரோ? இதுக்கு மேலே எஸ்சிஎஸ்சி தேவையில்லை, பிடிஎஸ் தேவையில்லை, நல்லா இருக்கும்போது அந்த புகழை நம்ம ரசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தானே. ஆனால் இப்போ வந்திருக்கவங்களாம் பணம் கொடுங்கலாம், இதைத்தான் நம்ம புரிய வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இன்னொரு விமர்சனம் இருக்குது. ஒரு 6 மாதம் அவர் தாண்டுவாரா பாருங்க தாவேக்காவில். புஷி ஆனந்த மாரியெல்லாம் இவர் என்ன பண்ணிட முடியும்? செங்கோட்டையனை கூப்பிடுற உங்களுக்கு, நாஞ்சில் சம்பத்தை கூப்பிடுற உங்களுக்கு, ஒரு நிர்மல் குமாரை கூப்பிடுற உங்களுக்கு என்ன சேர்க்கறதுல என்ன பிரச்சனை? விஜயை வந்து திட்ட சொல்லி, விஜயை வந்து குறை சொல்லி, குற்றம் சொல்லி, பேச சொல்லி பேமெண்ட் கொடுக்குறாரு. இதே ஆள், இதே விஜய் அவங்க அப்பாட்ட அடி வாங்கிட்டு ஓடினவர். விஜய் பற்றி தப்பாக எழுதி பல இடங்களில் விமர்சனத்துக்கும் பல இடங்களில் தப்புகள் பண்ணிட்டு வந்தவருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கேன்? அந்த இழப்பை ஈடு செய்யறது காம்பன்சேஷனாக பிடி செல்வகுமார் அழைச்சிக்கிட்டாங்களோ? ஏன் கேரக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் கூட இருக்கிறதோட விஜய்க்கு விசுவாசமாக மட்டும்தான் இருந்தேன். இப்போ திமுக வந்துட்டீங்களே, அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, செல்வகுமார் மாதிரி ஒருத்தர் இருந்தாலே எனக்கு போதும் கூட. நான் அவர்கிட்ட 27 வருடம் வேலை பார்த்துருக்கேன் சார். எங்களை வந்து களங்கப்படுத்தி நீங்கள் எதாவது பேசும்போது நாங்கள் உண்மையை சொல்லி தானே ஆகணும். நாங்கள் எப்படிலாம் வேலை பார்த்தோன்னே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று நீங்கள் திடீர்னு திமுகவில் இணைஞ்சது தான் இன்னொரு ஹாட் நியூஸ். நீங்கள் இது வரைக்கும் திரைப்படத்தில் மேனேஜராக இருந்தீங்க, பிஆர்ஓவாக இருந்தீங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் கலப்பை மக்கள் இயக்கம், இப்படி தான் இருந்துட்டு இருந்தீங்க. திடீர்னு திமுகவில் இணைஞ்சதன் காரணம், நோக்கம் என்ன சார்? சார், அதை விஜய் கூடல இருந்து அவருடைய பிஆர்ஓ இருந்தோம். அவருடைய வளர்ச்சிக்கு நம்ம போராடணும், கஷ்டப்பட்டோம், நிறைய சவால்களை சந்தித்தோம். நிறைய அவருடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் ஒரு நடிகர் எப்படி இருப்பார்னு தெரியும் இல்லையா? ஒரு வரவேற்புகள் கம்மியாக இருக்கும்போது நாங்கள் சந்திரசேகர் அவருடைய கட்டமைப்பை சரி பண்ணுறங்க, நல்ல எல்லாருமே இருந்து ஒர்க் பண்ணோம். ஒரு பெரிய நடிகராக பிறகு அவருக்கு ஒரு அரசியல் பிம்பங்கள்லாம் வந்த பிறகு ஒரு புதுசாக அங்கே நிறைய பேர் வந்தாங்க. அந்த கேரக்டர் ஃபில்டர் பண்ணுறக்கோ, அவங்கள ஸ்கேன் பண்ணுறக்கோ ஒரு வாழும் இவ்வளோவங்க இருப்பாங்க. இப்போ ஆளு கூட இப்போ எம்ஜிஆர் கூடலாம் எம்ஜி சக்கரபாணி, ஆர்.எம். வீரப்பன் சார், இப்படி இருப்பாங்க. அவங்க யார் இவங்க யார் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறது. இப்போ வந்து அவருக்கு ஒரிஜினலாக இருந்தது அவங்க அப்பா, அதை கரெக்ட் பண்ணார் சந்திரசேகர். நீங்கள் அவரெல்லாம் இல்லாதனால பலருடைய அவருக்கான விசுவாசிகள் அங்கேருந்து இருக்க முடியாத சூழல், ஒதுக்கப்படுற சூழல், புறந்தள்ளப்படுற சூழல், புதுசாக வராங்க. இந்த பல பெரிய இது மாதிரி வரவங்களுக்குலாம் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்போது சாமானியர்கள் அடிபட்டு போய்ட்றாங்க அங்கே. ஓகே, அந்த வகையில் நானும் புலி படத்துக்கு பிறகு கொஞ்சம் ஒதுக்கப்பட்டது உண்மை. நானும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் கலப்பை மக்கள் இயக்கம் ஒன்று தொடங்கி என் போக்கில் என் சைடில் வேலை பார்த்து நிறைய இடங்களுக்கு, அரசு பள்ளிகளுக்கு, கலையரங்குகள், வகுப்பறைகள், இந்த மாதிரி என்னுடைய பணிகள், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, மீனவ சமுதாய மக்களுக்கு வந்து அவங்கள நல்வழிப்படுத்த, இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இடங்கள்லாம் அதுக்கு பேர் அந்த கலையரங்குகள் கட்டி கொடுக்கறது, அங்கே வந்து விளையாட்டு அரங்குகள் கட்டி கொடுத்து விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ், இப்படி என்னுடைய பயணம் இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் ஒரு காலகட்டத்தில் அந்த பகுதி மக்கள்லாம் எல்லாம் விஜய்க்கு பணம் தான், விஜயுடைய பினாமி தான் இவர், விஜய் தான் கொடுத்து பண்ணுறாரு எல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்களா நிறைய இடத்துல. விஜய் பண்ண மாட்டாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மக்கள் வெளியில் இருக்கவங்களுக்கு நம்புகிறாங்க. அப்போ சரி, எனக்கே ஒரு காலத்தில் விஜய்
நம்மளுடைய இதை தெரிஞ்சு சரி நம்மளும் அரசியல் அங்கே தானே அந்த பணி தானே பண்ணுறோம், மக்கள் பணி தான் பண்ணுறோம், இப்படியா போயிடலாம் செய்யலான்னு நம்ம பல விதமாக அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது அந்த சூழல் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நடக்காது போலங்கிற ஒரு சூழலே போயிட்டுருக்குது. ஏன்னா அவர் மாற்று அரசியல்னு சொன்னார், மாற்று சிந்தனை சொன்னார், திராவிட அரசியலுக்கு மாற்று அப்படின்னாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவளும் திராவிட இதிலேருந்து வந்தவங்க தான். அவர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், அவர் பாஜக இருந்தார். அப்புறம் ஆதவர்ஜுனா இப்போ எல்லாருமே செங்கோட்டையன் எல்லாமே அந்த இதில் இருந்து அதே அந்த திராவிட கழகங்கள் அவங்க அந்த சிக்கலுக்கு அந்த இதுக்குள்ளே இருந்தவங்களே இருக்கிறாங்க. அவங்களே வந்து இதை வச்சு எப்படி மாற்று சிந்தனைன்னு சொல்கிறது, எப்படி மாற்று அரசியல் பண்ணுறது. கொள்கை தலைவர்களுமே பெரியார் வச்சிருக்காரு. ஆமாம், அண்ணா எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்துறாரு. ஆமாம், திராவிடம்ன்றதுக்கு பதில் தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி எல்லா படத்தையும் போட்டு ஒரு பெரிய தலை ஃபுல்லாக போட்டு வைக்கிற மாதிரி இவர் அவருக்கு போடு இங்கோடி அதை போடு இப்படி. இது என்னன்னா சார் அவர் வந்து இந்த போட்டோவே போட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு மாற்று அரசியல் நான் சொல்கிறேன், போட்டோக்குள்ளேயே வேண்டாம். அவர் போட்டா போட்டால் தான் ஓட்டு விழும், இவர் போட்டால் தான் ஓட்டு விழும், அஞ்சலியம்மாவை போட்டால் தான் ஓட்டு விழும், இவருக்கு அம்பேத்கரை போட்டால் விழும், அவரை போட்டாக்கள்லாம் போட்டால் ஓட்டுகள்லாம் போட்டுருவாங்க. அப்படி இல்லை சார். மக்களுக்கு நீங்கள் மக்களோட மக்களாக போய் சர்வீஸ் பண்ணுங்கள் சார். பல விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான குளங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு 1000 குளங்களை தத்துடுங்க சார். அழகாக அந்த நீர்நிலைகளை சரி பண்ணுங்கள் சார். பண்ணலாம் சார். என்எஸ்எஸ் தொண்டு நிறுவனங்கள், உங்களுடைய ரசிகர் படை இருக்குது, அவங்களாம் வச்சு ஒரு இடத்துல பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் ரூபா தான் சார் ஆகும். ஒரு குளங்களை சரி பண்ணுறதுக்கு குறைஞ்ச ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும் சார். 1000 குளங்கள் அழகாக நீங்கள் ஏற்கனவே 20 லட்சம் வச்சு கொடுக்குறத இதை பண்ணிடலாம் சார். ஆனால் ஆரம்பத்தில் விஜயனுடைய மக்கள் இயக்கத்தில் இந்த மாதிரியான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது தானே, உதவிகள் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் இருந்த போதெல்லாம் பண்ணலை? உதவி பண்ணோம் சார். நான் சொல்கிறது இன்னைக்கு நீங்கள் பெரிய அரசியல் கட்டமைப்பு வரீங்க, நிர்வாகம் தமிழ்நாட்டில் என்ன சிக்கல்கள்லாம் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எந்த இடத்துல இருந்து என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது. அதெல்லாம் ஆட்சியை கைப்பற்றி ஒரு அரசு அமைச்ச பிறகு பண்ணலாம்னு விஜய் நினைக்கிறாரு. அப்படி அப்படித்தானே பண்ணவும் முடியும். அப்படி பண்ண முடியும் சார். இப்போ அவர் நினைச்சா பண்ண முடியும். அவர் வந்து பெரிய உச்சத்துல தானே இருக்காரு. பணம் நிறைய வந்திருக்குன்னா என்ன செய்யணும் தெரியலன்னு அவர் தானே சொல்றாரு. ஏன் இதை செய்யலாமே? இது ஒரு பெரிய கஷ்டங்கள் இல்லையே. இதை சொல்லி கொடுக்க தான் சார் ஆள் இல்லை. வேற எதுக்கெல்லாமோ அவங்களே செலவு பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிறது, நீங்கள் இந்த ஸ்டில்லும் போட வேண்டாம், போட்டோவும் போட வேண்டாம், மக்கள் பணி நல்லா பண்ணுறாருயா. அவர் விவசாய மக்களுக்காக பண்ணுறாரு, வேலை வாய்ப்புக்காக பல பயிற்சி முகாம்கள் கொடுக்குறாங்க. படித்த இளைஞர்கள் உடனே தத்தெடுத்து கம்பெனி கூட விஜய் பேசுகிறாருன்னா உடனே வேலை வாய்ப்புகள் கிடைச்சிடும் சார். பெரிய பெரிய கம்பெனி கூட விஜயே டைரெக்டாக தொடர்பு கொள்கிறாரு. அவர் ஒரு முகாம்கள் போடுறாருன்னா அத்தனை பேரும் வந்துடும் இந்தியாவில் இருக்க கம்பெனிக்காரன். அவ்வளோ அந்த மாதிரி புது சிந்தனைங்கிறது அதுதான். ஓகே, நான் அவரை சவால் விடுறது, இவரை சவால் விடுறது, அதெல்லாம் வேண்டாம் சார். சார், நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து விஜய் கூட ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகள் விஜய் கூடயே இருந்த ஒரு ஆள் நீங்கள் அவருடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்கு, உங்களுடைய பங்கும் இருக்குது. சாருடைய பங்கு எந்தளவோ அது அளவுக்கு உங்களுடைய பங்கும் இருக்குது. அதே சமயம் அவருமே உங்களை ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக தான் வச்சுருந்தார். புலி படத்தில் உங்களை கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக ஆக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கும் போது தான் ஒரு தயாரிப்பாளரும் ஆக்குனார். ஆனால் அந்த புலி படத்துக்கு பிறகு எப்படி சார் அந்த கசப்புணர்வு வந்துச்சு? எதுக்கு முற்றிலும் உங்களை ஒதுக்குற இடத்துக்கு விஜய் வந்தார்? யார் அந்த இடத்துல ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சார், ஒரு சூழ்ச்சிகள் எப்போவுமே வெற்றி பெறும்பாங்க சார். அது எல்லாம் பல காலத்துலேருந்து, மன்னர்கள் காலத்துலேருந்து, மகாபாரதம் கூட அதுதான் சார். சூழ்ச்சியால் தான் கௌரவர்களை வெற்றி பெற்றார் யார்? கண்ணனே. அதாவது தப்பானவங்களும் சரி நல்லவங்களும் சரி சூழ்ச்சிகள் பண்ணிட்டு நடந்துட்டுனா அங்கே பல நல்லவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். பெரிய பெரிய துரோணர், பெரிய பெரிய பீஷ்மர்லாம் அந்த காலத்தில் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. சூழ்ச்சி. கர்ணன் எவ்வளோ பெரிய இப்போ புண்ணியவான். அது காரணம் சூழ்ச்சி. உங்களுக்கு தெரியுது இல்லையா? சூழ்ச்சியால் அதை தான் சொல்லித்தரான். சூழ்ச்சிங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம் சார். இப்போ நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவம், நீங்களே சொல்கிறீங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் தந்து புலி தரத்து. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனந்தப்பட்டேன். அப்போ இப்போ தான் நினைக்கிறேன், அந்த படம் ஏன்டா நமக்கு கிடச்சின்னுட்டு வேதனை பண்ணாமலே இருந்திருக்கலாம். அது முன்ன வர நல்ல நட்பு எப்படி ஒரு பெட்ரூமுக்கு போகக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகுனா இங்கெல்லாம் சுற்றிட்டு வருவோம். அங்கே அவங்க வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற ஆள் நான் ஒரு ஆள். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்த இடத்த நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு ஒரு வேதனை இருக்குது சார். அப்போ அந்த இதுக்கு ஒரு சூழ்ச்சி, ஒரு என்னுடைய இடத்துக்கு இப்போ அவங்க அப்பா கூட ஒரு சின்ன விரிசல்கள் வரும்போது எனக்கு முக்கியத்துவம் தரும்போது புலி படம் தாராரு, நிறைய முக்கியமான முடிவுகள் ஏன் மூலமாக நடக்குது. இதெல்லாம் ஒரு கயவர்கள் கூட்டம் பார்த்துட்டு இருக்காங்க கூட இருந்து. தகவலி பிடி சுலகுமார் நல்ல நேரம்டா, அவனுக்கு பயங்கரமாக ஒரு சுக்கர தசை அடிச்சுட்டு அவர் விஜய் கிட்ட இணைஞ்சிட்டாரு, விஜய் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படி பண்ணி அவனுக்கு வயிறு எரியுது சார். அப்போவே எஸ்சிஎஸ்சியை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், அவர் கொஞ்சம் ஒதுக்கப்படுற நேரத்தில் நம்ம கொஞ்சம் உள்ள வரோம் சார்.
நம்ம என்னன்னா சரி அவர் விஜய் சொல்கிற வேலையை செய்கிறோம். ஏன்னா ஒரு இடங்கள் இருக்குன்னா இடங்கள் பார்க்க சொல்லுவார். ஒரு படங்கள் கதை ஒரு படங்கள் ப்ரொடியூசர் கூப்பிட்டு போகிறது ஒரு முக்கியமான நமக்கு ஒரு முக்கியத்துவம் தரும்போது அதாவது கைவக்க கூட்டம் சூழ்ச்சி கூட்டம் இருந்தால் என்ன செய்யும்? அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இவனை எப்படி போட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு. இது எல்லா இடமும் இருக்கிறது தான். ஆனால் இதில் நான் வந்து ஒரு 27 வருஷம் உண்மையாக கடினமாக உழைத்தவன் பலிகடாகிறேன் சார். என் கிட்ட நேரத்துக்கு வந்து அந்த படத்துலேயே வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் வரணும். கஷ்டப்பட்டு இந்த படத்தை பெரிய பேன் இண்டியா படம் மாதிரி எடுத்துட்டோம் சார். ஒரு 3 படம் பிளாப் கொடுத்த ஒரு டைரக்டர் வச்சு சிம்புதேவனை வச்சு ஒரு டைரக்டர் வச்சு அந்த படத்தை வந்து பேன் இண்டியா படம் மாதிரி பிஸ்னஸும் பண்ணிட்டோம். நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு அன்னைக்கே 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணீங்க இல்லையா? பிஸ்னஸ் பண்ணோம், நல்ல பிஸ்னஸ் சார். இந்தியா முழுக்க பண்ணோம் சார். ரைடு வந்து நல்ல பெரிய பின்னடைவு சார். அதை ரைடை பயன்படுத்தி அவர்கிட்ட இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி இந்த ரைடு வர வச்சதே அவங்க தாங்கிறது அந்த ரைடு நடந்த இரவு தான் நமக்கே தெரியுது. அவங்களே சொல்கிறாங்க இந்த குடும்பம் எங்கே இருக்குது. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தவங்களே சார் இது வேற யாரும் பெட்டிஷன் தந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம், ரிலீஸுக்கு முந்தின நாள்லாம் ரைடு பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, வரமாட்டோம் இந்த படத்துக்கு. ஏன்னா அது வியாபாரத்தை தொலைக்கிறது, வியாபாரம் பாதிக்கும்ங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் உங்கள் யார் தரப்புல இருந்து ரைடு வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க? விஜய் நம்ம கூட இருக்காங்க இல்லையா சார், வேலை பார்க்குறவங்களே, விஜய் கூட இருக்கவங்களே. ஆமாம். இப்போ என்ன இந்த அவர் தடுமாறினா தானே அவரை வந்து தடுமாற வச்சு இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு அவர் பதறப்பட்டம் ஆயிடுவார் இல்லையா. ஒரு எந்த ஒரு மனிதனும் பயப்படுற இடமே இன்கம் ஏடிஎம்கே அந்த மாதிரி பின்னணியில் கிடையாது சார். இன்கம் டேக்ஸ் ரைடு பொதுவாக இவங்க அதான் நான் சொல்கிறேன், இவங்க போய் அங்கே அத்தனை கோடி வருது இத்தனை கோடி வருது விஜய்க்கு பிடி சிவகுமாருக்கு ஏது பணம் அப்படி இப்படி போய் போட்டு விட்ருக்காங்க சார். அதை வந்து அவங்க சொல்கிறாங்க நைட்டு ராத்திரி வந்து ஒரு 12-1 மணிக்கெலாம் வந்து சொல்கிறாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில், இவ்வளோதான் உங்கள் வீட்டில் பணம் இருந்திருக்கு, இங்கே என் வீட்டை பொறுத்த மட்டும் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இப்படி உங்கள் கூட இருக்கவங்க தான் நிறைய பெட்டிஷன் வந்திருக்கு பார்த்துக்கிட்டுங்க, நீங்கள் கவனமாக இருங்க, விஜயே கவனமாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி சதி கூட்டங்கள் இருக்குன்னு பாருங்கள். அப்போ சதியால் எப்படி விஜயை வந்து அவங்களே அந்த கண்ட்ரோல் அவர் ஃபோன் பேச முடியாது, ஃபோன் ஒட்டு கேட்கறப்படுங்கிறனால அந்த ஃபோன் அவரும் பேச எடுக்க முடியாது, நானும் எடுக்க முடியாது, அந்த இடத்த அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பிடி சிவகுமார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு என்னன்னு தெரியும், இன்னைக்கு வரை பேசக்கூட ஒரு வழி விட. அப்போ அந்த மொத்த ரைடுமே பிடி செல்வகுமார் விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நடந்த சூழ்ச்சியா? சூழ்ச்சி சதி, அவ்வளோதான். நமக்கு தான் தெரியுமா, அதை சொல்கிறது கூட என்னால் முடியலைங்கிறேன் சார். நீங்கள் கவனமாக இருங்க, வேறு வழி இல்லாமல் தான் இப்போ சொல்கிறேன். அவர் கவனமாக இருக்கணுங்களா சார்? எப்படியாவது அந்த ஆட்களை பார்ப்பார்லே, ஓகே இவனால் அவங்ககிட்ட இருந்து அவர் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். அதனால் சதி வலையால் பெரிய பெரிய மன்னர்கள், ஜெயலலிதா முதல் பெரிய தலைவர்கள் எல்லாருமே வீழ்ந்து போயிருக்காங்க சார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த ஒரு சூழலில் எப்படி பிரிக்கப்பட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது சார். ஒரு இன்கம் டேக்ஸ் ஒரு படம் வந்து ஏற்கனவே அந்த டைரக்டர் பெரிய டைரக்டர் கிடையாது, படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி. இந்த இடத்துக்குள்ள இந்த படத்தை எப்படி இல்லாமல் இது பண்ணி ஸ்ரீதேவி கொண்டு வந்து அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு படமாக எடுத்து வியாபாரம் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம், எப்படியாவது நம்ம மீண்டுலாம், நமக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் தந்திருக்கான்னு நினச்சி எவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும். மனுஷன் தானே சார், நான் நடிகன் கிடையாது, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். இந்த படம் எனக்கு ஒரு வாழ்க்கை. அப்போ அது ரிலீஸ் ஆகிடலாங்கும்போது இன்கம் டேக்ஸ் ரைட்டில் முதல் இதில் மாட்டுறேன் புதக்குழி. சரி இதை மீட்டு எடுத்து பிரச்சனை ஆகி சிக்கலாகி எல்லாத்தையும் பேசி அடிச்சு படிச்சு இப்படியே ரொம்ப சவால்கள் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அங்கங்கே இருக்காங்க, மாறு வேடத்துலையும் அப்படி எப்படிமா சுற்றிட்டு தெரியாங்க லேபை சுற்றி. ஆமாம், ஒரு ஃபினான்சியரே மாறு வேஷத்தில் வந்து சொன்னீங்க. ஆமாம். அப்போ இந்த சூழல் அந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து விடிய காலம் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். ரிலீஸ் பண்ண பிறகு படம் பெரிய சரியாக போகுது, படம் வந்து தோல்வி ஆகுது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், இதெல்லாம் பலருக்கு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஓகே. இப்போ இந்த தோல்வி பிறகு என்ன சொல்லலாம் வந்து சார் உங்களை வேலையை விட்டு நிற்க சொல்கிறாரு அப்படின்னா. இது எப்போ சொன்னாங்க? கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் சொல்லாமல் இருந்தேன் இவ்வளோ. ஓகே. நான் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கேன் சார், இவ்வளோ ஒரு 4 நாள் மன உளைச்சல் பிரச்சனையில் இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வந்து சொல்கிறேன், நான் ஆறுதல் சொல்லுறதுக்கு ஆளை அனுப்பிச்சி விட்டுருப்பாரு, அப்படி ஏதாவது பழங்கள்லாம் கொண்டு வந்துருப்பான்னு பார்த்தா நிற்க சொல்லியிருக்காரு கொஞ்சம் அப்படிங்கிறான். இது எப்படி இருக்கா நம்ம மனநிலை, ஒரு மனுஷனாக நினச்சி நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு மனிதனாக. அதுக்கு பிறகு நீங்கள் விஜய் அவர்களை சந்திக்கவே விடலை. அதான் சதிங்கிறான் சார். எங்கே உண்மை தெரிஞ்சிருமோ, எங்கே உண்மையை பேசிட்டா திரும்ப அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, அந்த சதி திட்டம். ஃபோனில் எதுவும் பேச ட்ரை பண்ணீங்களா சார்? எல்லாமே பேச சொல்லுங்க. அதாவது சார் ஒரு சூழ்ச்சி கும்பல் சிவந்துட்டுனா மாதிரி அவங்க போடுற பிளான் தான் சார் வெற்றி பெறும். அதை கேட்க ஆரம்பிச்சுட்டாருல. வெளியில சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெய்டின் போது செல்வகுமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் விஜய்க்கு எதிராக இருந்துச்சு, அதனால தான் கோவப்பட்டுட்டாரு. இன்னும் சொல்ல போனா பிடி செல்வகுமார் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே கிடையாது, ஆக்சுவலா அது விஜய் தான் ப்ரொடியூசர், இவர் பேர் போட்டுக்கிட்டாங்க, அந்த மாதிரியான தகவல்கள். அப்போ நீங்கள் அந்த விசாரணையில் எதுவும் விஜய்க்கு எதிராக சொன்னீங்களா? சார் இன்னைக்கு வர சொல்கிறேன், என்ன ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னாலும் அதை பற்றி ப்ரொடியூசர் இல்லைன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு பிரச்சனைகள்லாம் அவங்களே தீர்த்துக்கிட வேண்டியது, அவங்களே போக வேண்டியது. இன்றைக்கி வர போயிட்டுருக்கேன். ஓகே சரி, அதை சொல்கிறோம்ல, அது ஒரு கசப்பான அனுபவங்கள். அந்த படம் கிடைக்காம இருந்திருப்போம்னா இன்றைக்கி வர அந்த நட்பு போயிருக்கும். நம்மளும் பேராசக்காரன் தான், இந்த படம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும்.
அன்னைக்கு அது நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஆகிரும், பெரிய ஆள் விஜய் படம் பண்ணப்போ நமக்கு ஒரு பெரிய இது ஆகிரும் அப்படி நினச்சோம். அது கிடைச்சதுனால நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சூழல் தவறாக இருக்கும்போது அந்த ஒரு ஹீரோ நினச்சா தான் சார் ஒருத்தனை காப்பாற்ற முடியும். அதான் ஹீரோங்கிறோம். ஆமாம். அந்த ஹீரோ என்ன சரி பார்த்துக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. விஜயனுடைய குணாதிசயமே அப்படி கிடையாதோ? இல்லை கிடையாதுன்னா இது இது என் வாழ்க்கையில் நடந்தது தானே இந்த உண்மை. ஏன்னா நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்தீங்க, பிஆர்ஓவாக இருந்தீங்க, உங்கள் மேலே ஏதோ ஒரு கோபம் வராதிங்கன்னு சொல்லிட்டுறாரு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்த பிறகு பர்சனலையுமே விமர்சிக்கிறதுன்றது வெளியில் இருக்க தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அவருடைய தந்தை எந்த அளவுக்கு இவரை வந்து ஒரு ஹீரோ ஆக்கணும்னு ஸ்டார்டிங்கில் வந்து போராடினார் அப்படின்னு தெரியும். ஆரம்பத்தில் எடுத்த எல்லா படங்களுமே பெருசாக போகலை. பத்திரிகைகளில் எப்படி விமர்சனம் வந்ததுன்னு தெரியும். அப்புறம் கேப்டனை வச்சு விஜயகாந்த் அவர்களை வச்சு செந்தூர பாண்டியெல்லாம் பண்ணி அவர் ஒரு பெரிய ஹீரோவாக வளர்த்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே போல் சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் தன் மகனை கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் இயக்கம்லாம் கொண்டு வந்து அன்னைக்கு மீனவர்களுக்காக, ஈழ பிரச்சனைக்காக, எல்லா பிரச்சனைகளையும் முன்ன நின்று நடத்தினது எஸ்ஏசி அவர்கள் தான். இன்னைக்கு அவர் அந்த மக்கள் இயக்கத்திலேயோ அந்த கட்சியிலேயோ அவரே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு இல்லையா? தந்தையே ஒதுக்கி வச்சுட்டார் விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. எதனால அந்த அளவுக்கு விஜய் வந்து போறார்? இதுதான் சார் காலத்தின் கொடுமைம்பாங்க, இல்லை கர்மாம்பாங்க, இல்லை துரோகிகளின் சூழ்ச்சின்னு சொன்ன மாதிரியே அதும்பாங்க சார். ஒரு பெத்த அப்பாவை யாராவது இது பண்ணுவாங்களா சார்? அவருக்கு ஒரே பையன் அவர் மட்டும்தான் சார். வேற 2 பிள்ளைகளோ ஏதோ கிடையாது சார். ஒரு மனுஷன் வாழ்க்கை ஒரே வளர்ச்சி மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர், செல்வம் உள்ளவர். பையனுக்காகவே நாளை திருப்பு அவர் தோற்றதும் அவர் மனவேதனை எப்படி பட்டார்னு நமக்கு தெரியும் சார். ஒரு பையனை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணோட ஆஃபீஸாக போகிறாரு சார், பதறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் நம்ம பையனை எப்படியாவது பண்ணுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. விஜய்க்கு வந்து சம்பளம் தான் கொடுத்து எனக்காக என் பையனுக்காக ஒரு படம் எடுக்கணும், அவர் என்ன அதுக்கு ரிக்வஸ்ட் வச்சாருன்னு நமக்கு தான் சார் தெரியும். நம்ம கூட இருந்தோம். அப்போ ஒரு பையனை வளர்க்கணுங்கிறக்காக துடிக்கிறாரு, பதறாரு. எந்த ஒரு மகனுக்கு இப்படி ஒரு தகப்பன் கிடைக்க மாட்டான் சார். எல்லா கஷ்டத்தையும் தான் தாங்கி கொண்டு, அதாவது என்னென்ன சுமைகள், என்னென்ன சிக்கல், அம்புகள் அத்தனையும் தான் தாங்கி கொண்டு, இந்த பீஸ்மர் தாங்கிக்கிட்டு வரல, அத்தனை அம்புகளையும் தாங்கிட்டு அப்படி படுக்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் சார். அவருக்காக அவ்வளவு எந்த எல்கைக்கும் போய் உழைக்கக்கூடியவர். நான் இது ஏன் சொல்லணும்னா, ஒரு தகப்பன் இப்படிப்பட்ட ஒரு தகப்பனே அவருக்கு எப்படி பிடிக்காமல் இருக்க அளவுக்கு அவரை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு. ஏன்னா ஒரு தகப்பன் வந்து அவர் சாதாரண ஆள் கிடையாது சார். ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், ஒதுங்கி இருக்கணும் இருக்க ஆள். இப்பவும் அவர்கிட்ட வேலை கொடுத்தாலும் ஒரு இளைஞன் போல் அடித்து வேலை பார்க்குற ஒரு ஆள் கேரக்டர். அப்போ அவரை ஒதுக்கி வச்சா அவர் அடிப்பட்டு போயிடுவார் சார். அவர் மனசால் அடிச்சிட்டோம்னா அந்த அவருடைய இயக்கம் வந்து ரொம்ப இதுவாகிடும் சார். அப்போ அவரை சுறுசுறுப்பாக வைக்கணும்னா இப்படி இந்த மாதிரி வேலைகள் இருக்குன்னு வைங்களா, அவர் நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் அதை திட்டம் போட்டு சரி பண்ணி அவர் இருந்தால் நமக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பல பிளான்கள், இதில் பல பிளான்கள், பல சூழ்ச்சிகள் சார். அது விஜய்க்கு நடக்காதுன்னு நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா நம்ம கடைசி வரை ஒரு மரத்தை எதுக்கு சார் கஷ்டப்பட்டு வளர்ப்போம்? இந்த மரம் வந்து பெருசாகி காய் காய்த்து பழம் காய்க்கும் போது அந்த பழமும் நம்மளும் சாப்பிடலாங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த எண்ணம் தான் சார் எங்களுக்கு எல்லாம் இருந்தது. என்னை விட அவங்க அப்பாவுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? பையன் வந்து பெருசாக ஒரு மரமாக வளர்ந்து இருக்கும்போது அவர் அதை அனுபவிக்க இல்லை. கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா தானே சந்தோஷப்படும். அவர்கிட்டே செல்வங்கள் பணங்கள்லாம் இருக்கு. விஜய் பணம் அவருக்கு அவசியமே கிடையாது. ஆனால் கூட இருந்து அந்த நிர்வாகம் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அது இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அது என்ன வேதனைப்படுங்கிறது தான் எனக்கு தான் சார் தெரியும். நீங்கள் அந்த நெருங்கி போகிற டைம்லேயே அவரை விலக்கி வைக்கிற இடம் சொல்லியிருந்தீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது விஜய் கிட்ட எஸ்ஏசியை சமாதானப்படுத்தி எஸ்ஏசியும் விஜயும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எதுவும் இருந்தீங்களா? பேசியிருந்தீங்களா? எதுவும் சொன்னாரா அப்போது? இல்லை, விஜய் அவங்க அப்பாவுடைய ஒரு அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர், நல்ல உங்களுக்காக கடின உழைப்பாளி, அதெல்லாம் பண்ணுவார் செய்வார். லைட்டாக தெரியும் போதே இன்டைரக்டாக சொல்லுவேன். ஆனால் கேட்பார், விஜய் கேட்டுட்டு இருப்பார். ஆனால் மனதளவில் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு, குடும்ப விவகாரமா எதுன்னு நமக்கு தெரியல சார். இன்னைக்கு வரை அது தெரியல. ஆனால் சொல்ல தான் செய்வேன், அவரை மாதிரி ஒரு உழைப்பாளி, அவரை மாதிரி நான் வந்து யாருமே இன்னைக்கு வரை நான் விட்டு கொடுக்குறேன். சந்திரசேகரை நான் விட மாட்டோம்ல. ஏன்னா அவர் இன்னைக்கு வரை எனக்கு என்ன ஏதாவது தந்துருவாருன்னு நான் பேசுகிறேன். உண்மையை சொல்லணும் சார். ஒரு தகப்பன் இப்படி ஒரு தகப்பன் ஒவ்வொரு மகனுக்கும் கிடைக்கணும் சார். எனக்கு இப்படி ஒரு தகப்பன் கிடைக்கலன்னு சொல்லி ஏங்காத நாட்களே கிடையாது சார். அப்படிப்பட்டவரை ஒதுக்கி வைக்கும்போது மனசு வேதனையாக இருக்குது. யாரெல்லாமோ வந்து புதுசாக வந்து அவங்க என்ன செய்திட முடியும்? அங்கே அந்த பழம் பழுத்து தொங்குறது வரை பார்ப்பான் சார். பழம் வந்து எல்லாம் அங்கே இருந்து அறுவடை ஆகின பிறகு அங்கே ஒரு பறவை இருக்காதுங்கிறதான் உண்மை. அது காலம்தான் உணர்த்தும். இப்போ அந்த காய்ச்ச மரம் கல்லடி பட்டுட்டு இருக்கோம். நம்ம கல்லடி காய்த்த பழம் கல்லடி படலை, அதை அனுபவிக்க எல்லாம் சுற்றி அங்கேயே சுற்றி திட்டங்கள் தீட்டுறதும், அதுக்கு ரகசிய இது பண்ணுறதும், அவங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி கபலீகரம் பண்ணலாம், அறுவடை செய்யலாம், அந்த எண்ணத்துக்குள்ளே தான் இருக்கும்.
அதனால தான் நம்ம என்ன சொல்ல, ஒரு நல்லவர்கள் வல்லவர்கள் அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. செல்வகுமார் மாதிரி ஒருத்தர் இருந்தாலே எனக்கு போதும் கூட, அவர் ஒரு 1000 இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார், சொல்லியிருக்காரு மேடைகள்லே. எங்களுக்கு அவ்வளோ அப்படி ஒரு 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 ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் செய்யறது? கர்மா பிரிக்கும் போது என்ன பண்ண முடியும்? இல்ல, ஒரு தந்தை தனக்காக தன்னுடைய படங்களுக்கும் சரி, இந்த ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா வளர்த்து எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு தியாகங்களை பண்ணியிருப்பார், என்னென்ன வேலைகள் பண்ணியிருப்பாருன்னு கண்டிப்பா விஜய்க்கு தெரியாம இருக்காது. அதே போல ஒரு நம்பிக்கைக்கு உரியவரா இருந்தவர் தான் பிடி செல்வகுமார். அவரை பத்தி தெரியாமலாம் இருக்காது. யாரோ ஒரு சிலர் சொல்லி மனசை மாத்துற அளவுக்கு ஒரு குழந்தையா என்ன விஜய் அவர்கள்? அவருக்கு எதுவுமே தெரியாதா? நான் சின்ன தம்பி பிரபு படத்தில் தான் பார்த்துருக்கேன். அவருக்கு ஒன்றும் தெரியாத படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நிஜத்தில் இதை பார்க்கும்போது அவருக்கும் ஒரு குழந்தை மனசு தான் இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியும். விஜயும் ஒரு சின்ன தம்பி பிரபு மாதிரி தான். அப்படி இல்லை, குழந்தை மனசு உள்ளவரும் அப்படி. ஏன்னா யார் சொன்னாலும் கேட்கக்கூடாதுல்ல சார். சார் நான் தப்பே பண்ணியிருக்கட்டும் சார், இல்லை அவங்க அப்பாவே தப்பு பண்ணியிருக்கட்டும் சார், இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அவங்கள மிரட்டி திட்டி அதை சமாதானப்படுத்தி மன்னிக்கக்கூடாதா? மன்னிக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லி கொடுத்துருக்காங்க? இயேசுநாதர் அதை சொல்லி கொடுத்துருக்காரா? நீங்கள் இயேசுநாதரை பின்பற்ற ஆள். இயேசுநாதர் அப்படி சொல்லுங்க, எதா இருந்தாலும் மன்னித்து விடு, யாரையும் எதிரியாக ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டு, இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் நான் பல முறை சொல்லியிருக்கேன், மன்னித்து விடுங்கள் சார், நாங்கள் எதாவது தப்பு பண்ணால் கூப்பிட்டு வச்சு கேட்டு ஒரு வாய்ப்பு கூட தர மாட்டீங்களா? ஒருத்தன் கொலைகாரனாக இருந்தால் கூட, 10 கொலை பண்ணவனாக இருந்தால் கூட ஜட்ஜி கடைசியில் கேட்பா, உண்மையிலேயே நீ உண்மையிலேயே கொலை பண்ணியாப்பா, என்ன சூழல்லப்பா பண்ணா, உன் மனநிலை ஏன்ப்பா இப்படி அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்க கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா சார் நாட்டில்? அந்த அளவுக்கு அப்படியா சார்? ஒரு 29 வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம். அந்த ஒரு 2 நாளையில், அதுக்கு முந்தின நாள் கூட கூப்பிட்டு நல்லா பேசியிருக்காரு, அந்த ஒரு நாளே 2 நாளையில் என்ன சார் அப்படி நடந்துடும்? அப்போ சூழ்ச்சி அங்கே வந்து அவங்க யாரெல்லாம் பழி இல்லை. அப்போ அந்த காலகட்டத்திலே புஷி ஆனந்த் அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் சார், அவர் வீட்டில் வச்சு ஒரு விருந்து தந்தாங்க சார் எனக்கு, படம் நல்லா பண்ணி. எந்த டைமில் அது? அந்த ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, புலி ரிலீஸ் ஆகிற டைம். நம்ம 2 நாளைக்கு முன்னால் வீட்டில் வச்சு என்ன கூப்பிட்டு வாங்கினேன், நீலாங்கரை வீட்டில். நீலாங்கரையில் கூப்பிட்டு சந்தோஷமாக ப்ரௌடாக போய் சந்தோஷமாக இருக்குன்னு, நல்லா நீங்கள் நினச்சதோட நல்ல படம் எடுத்துட்டீங்க, ஒரு படத்தை பேன் இண்டியா படம் மாதிரி இந்தியா முழுக்க கொண்டு ரிலீஸ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடுலாம் எனக்கு தராரு செய்கிறேன். இது அந்த கயங்குவார் கூட்டம் பார்த்துட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி. அப்பவே புஷி ஆனந்த் ஓநாய்கள் கூட்டம் சுற்றி நிற்கும் இல்லையா? வெங்கட்ராமணி ஒருத்தன், ராமணி ஒருத்தன், இவன் ஒருத்தன், எல்லாம் பேர சொல்கிறதுல எனக்கு பயமே கிடையாது, எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ வெங்கட்ராமன், புஷி ஆனந்த் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஜெகதீஷும் இருக்காரு, ஜெகதீஷ் பழனிசாமி அங்கதான் வந்துட்டாங்கல்ல சார். அப்போ இந்த கூட்டங்கள் என்ன சார் செய்யுது? அவங்களுக்கு என்ன, விஜய்க்கு பிடி செல்வகுமாருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காது, இவ்வளவு எப்பா நம்ம அந்த இடத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு நாக்கு அவங்களுக்கு ஊற ஆரம்பிச்சாச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச, நமக்கு என்னுடைய கெட்ட நேரமாக நல்ல நேரமாக தெரியல, அங்கேருந்து பிரிஞ்சு வர்றது நல்ல நேரமாக இருந்திருக்கலாம், கெட்ட நேரமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ரைடு வந்தது எனக்கு பெரிய பின்னடைவு. இந்த நேரத்தில் என்ன பார்க்கவும் விடல, பார்க்கவும் முடியல. இது அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சார். அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இந்த படம் ஃப்ளாப் இதாகிடுச்சு, அவர் வந்தாருன்னா உங்கள் படம்னு சொல்லி வந்துடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துடுவாங்க, தேட்டருக்காரர் வந்துடுவாங்க, பிரச்சனை எதை சொல்லியிருப்பாங்க என்னன்னே தெரியல சார். ஒரு பண ரீதியாக கூட சொல்லியிருக்கலாம், அவர் கொஞ்சம் பணம் உதவி பண்ண அந்த பணத்தை வாங்க முடியாது, எதையாவது சொல்லியிருக்கலாம் சார். என்ன சொல்லியிருப்பாங்கன்னே தெரியல இன்னைக்கு வர. சொன்னா தானே சார் தெரியும். எப்படி சார் நீங்கள்லாம் இருக்கும்போது பாண்டிச்சேரியிலேருந்து புஷி ஆனந்த், இந்த ஜெகதீஷ் எப்படிலாம் உள்ளார என்ட்ரு ஆகுறாங்க, எப்படி வர்றாங்க? அது அவங்க அப்பா இல்லைல்ல சார், ஒரு நல்ல வேட்டை நாய் மாதிரி, அப்படி காவலாளி மாதிரி இருக்கார் சார். அவர் கண்ணு கருத்துமா அப்படி கண்கொத்தி பாம்பா இருக்காரு. அவரை வசமா பையன் வெளியே தெளியாச்சு இல்லையா? இப்போ அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சோன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு குத்தாட்டம் போடுறதுக்கு நல்லா தானே இருக்கு, வசதி ஆயிடுச்சு. அது வந்து அவர் ஒரு நமக்கு இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளவு பெரிய இந்த பாதுகாப்பு தான் முக்கியங்கிறது அவருக்கு சொல்ல புரிய வைக்க முடியல. நம்ம அவர் குடல இருக்கிறோம். இப்போ நாம சரி, இந்த ஒரு படத்தினால மட்டும் என்ன தவறு சார் பண்ணியிருக்க முடியாது? சந்திரசேகர் இருக்குது, அப்பவும் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஒரு பைசா யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவர் ஒழுக்கம் இல்லாதவங்களை யாரையும் வைக்க மாட்டார். அப்போ நம்ம என்ன தவறுகள் அப்படி நடந்துருக்கோம்? அப்படியே தவறு, அதான் சொல்கிறேன், தவறுகள் நடந்தாலும் மன்னிக்க மாட்டீங்களா? கண்டிக்க மாட்டீங்களா? கண்டித்து மன்னிக்க மாட்டீங்களா? அப்போ நம்மளை மாதிரி ஒரு வீரன் மாதிரி அவருக்காக எல்லாமே இருக்குது. நம்ம இளமை பருவம் முழுக்க இருந்து அவருக்காக உழைச்சிருக்கோம், புக்கு நடத்திருக்கோம், ஒரு பட பிரச்சனைனா நிற்கிறோம், ஏதாவது ஒரு சிக்கல்லாம் இருக்கும், பர்சனல் ப்ராப்ளம் வரும், அங்கே போய் நிற்கிறோம். ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஜாமான்களில் மோதக்கூடிய சூழல் வரும், என்ன தான் கொண்டு விடுவாங்க சார். இன்னும் சொல்லணும்னா பல பத்திரிகையாளர்கள்கிட்டே நான் சண்டை போட்டிருக்கேன். தெரியும். ஒருவேளை அவருடைய தேவையெல்லாம் முடிஞ்ச உடனே தூக்கி எரிஞ்சிட்டாரோ, இதுக்கு மேலே எஸ்சிஎஸ்சி தேவையில்ல, பிடிஎஸ் தேவையில்ல, நமக்கு வந்து ஜெகதீஷ் போதும், புஷி ஆனந்த் இவங்களை வச்சு என்னமோ நம்ம 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறோம், கெரியரோட உச்சம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரோ? ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அந்த கஷ்டங்களை பார்த்த ஒருத்தர், அப்போது சில இடங்களில் நீங்கள் கைட் பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துரும் அப்படின்றத அவர் நினச்சிட்டாரோ?
அதான் எதை சொல்லினாலும் ஒரு நடிகர் வந்து மேலே இடத்துக்கு வரும்போது சார் அவரை புகழ்ந்து பேசலாம், அவங்க வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு. நம்ம வீக்னஸை கண்டுபிடிக்க அவர் வளரணும்னு மட்டும் தான் நம்ம நினைச்சோம். எந்த ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அது வீராதி மன்னாதி மன்னன் ஆட்சி செய்கிறவனாக இருந்தாலும் நம்ம ஏற்று நின்னோம். விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா ஒரு விஜய் 100 அடி ரோட்டில் அவருக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது குதிரை வண்டியில் சாரட்டு வண்டியில் படப்பட்டி கொண்டு போவோம். போலீஸ் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் எனக்கு, நீங்கள் தான் அடிக்கடி அவருக்கு பண்ணுறீங்க ரசிகர்களை வச்சு பண்ணக்கூடாதுன்னுட்டு. இருந்தாலும் எந்த ரூட்டுக்குள்ளேயே இருந்து அந்த வண்டிகளை ஒழிச்சு விட்டு கமலா தேட்டரோ இல்லை உதயம் தேட்டரோ இதுலேயோ சாரட்டு வண்டியில் 100 அடி ரோட்டில் படப்பட்டி தூக்கிட்டு போகிறது நாங்களாக தான் இருக்கும். ஓகே, நடத்திடுவோம். எப்படியாது போலீஸுக்கார மாதிரி இதாக வருவாங்க பார்த்தோம் சார், இது சார் ஆர்வக்கோளர் அரசியல் சார், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சாமர்த்தியமாக சாதுரியமாக ஒரு நடிகனுக்கு புகழ் வரணுங்கிறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது இதே மாதிரி பல செய்திருக்கேன் சார். பரவாயில்ல, அதனால அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல தானே செய்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கை மட்டும்தான், அவருடைய வளர்ச்சி மட்டும்தான். பல படங்கள் சார், புதிய உனக்காகலாம் எப்படி கிடச்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரசாந்த் பண்ண படம். நம்ம இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களை மாதிரி உழைத்தவர்களும் உண்மையாக இருந்தவங்களையும் எங்களை கரைபடியை எங்களை வந்து களங்கப்படுத்தி நீங்கள் எதாவது பேசும்போது நாங்கள் உண்மையை சொல்லி தானே ஆகணும். நாங்கள் எப்படிலாம் வேலை பார்த்தோன்னே ஒருத்தன் கூட இருந்து அவருக்காக பேசுகிறவன் நம்மளை வந்து களங்கப்படுத்தும் போது நம்ம உண்மையை பேசணும் இல்லையா? நான் இன்னும் பெருசாக உண்மையை பேசலை, நான் இன்னும் முழுமையான உண்மைகளை பேசலை. அது நம்ம கூட இருந்ததுக்கு அது சில உண்மையான உணர்வுகளை சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள், எப்படிலாம் நாங்கள் உழைச்சோம், எப்படிலாம் கஷ்டப்பட்டோங்கிறது. அவங்க அப்பா கஷ்டப்பட்டதையும் நான் சொல்ல தானே செய்கிறேன். ஆமாம், எத்தனை இடத்துக்கு ஆஃபீஸில் போய் தேடி போய் அவர் படம் வாய்ப்பு வாங்கியிருப்பார். ஒரு டைரக்டருங்கிற இதை மிஞ்சி ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துன்னா அவர் போய் நிற்பார் சார். ஒரு ரசிகர் மன்ற ஃபங்க்ஷன் நம்ம போனால் தான் அட்லீஸ்ட் விஜய் வர மாட்டார், நம்மளாவது போகணுன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டத்திலையும் வயசான காலத்தெல்லாம் பொருள்படுத்தாம பல இடங்களுக்கு வந்திருக்காரு, வந்துடுவார். அப்போது இவ்வளோ வேலை எதுக்கு பார்க்குறாரு? மகன் நல்லா இருக்கும்போது அந்த புகழை நம்ம ரசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தானே, பணத்தை பிடுங்குற எண்ணம் கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்கவங்களாம் பணம் பிடுங்கலாம், பேர் புகழை நம்ம அவர்கிட்ட இருக்க பேரும் புகழையும் நம்ம எப்படி அறுவடை செய்யலாங்கிற எண்ணத்தில் வந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம புரிய வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் கூட நல்ல சாதுரியமானவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் தான். இதை நம்ம எப்படி சார் பேச? அதுதான் சார். இப்போ விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்ச போதும் சரி, இல்லை சரத்குமார் சார் இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்ச போது கூட தன்னுடைய குடும்பத்திலேருந்து மனைவி இவங்களெல்லாம் கட்சிக்குள்ள ஒரு உறுப்பினராவது சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். எஸ்ஏசி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு காட்ஃபாதர் அவருக்கு அப்படின்றது தெரியும். ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கத்திலிருந்து பண்ணினவர் அவர். இன்னைக்கு அதில் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. இவர் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறது தெரியாது. புதுச்சேரியிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வராரு, திடீர்னு பார்த்தா ரசிகர் மன்றத்தில் அவர் தலைவராக இருக்கிறாரு. இன்னைக்கு கட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் பொதுச் செயலாளர். செங்கோட்டையன் வந்தால் கூட அவருக்கு கீழே தான் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கிறத பார்க்குறோம். எந்த இடத்துல புஷி ஆனந்த் சொல்றதெல்லாம் வேத வாக்கா விஜய்க்கு மாற ஆரம்பிச்சது? எப்படி அந்த மேஜிக் நடந்துச்சு? அதான் சார், அவர் புஷி ஆனந்த் வேத வாக்கு வந்து சொல்லி இந்த சமுதாயத்துக்கோ இந்த நாட்டுக்கோ இல்லை யாருக்கோ அவருக்கோ நல்லது நடக்குன்னு இருந்தால் நம்மளே அதை ஒன்றும் சொல்ல முடியாது, யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் அவரால் பெரிய பெரிய ஆபத்துகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறதா, இனி பேராபத்துகள் வருங்கிறதுனால தான் நம்ம பயம் காட்டிகிட்டு இருக்கோம். புஷி ஆனந்த் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்க ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சார் புத்தர்களும் காந்தியடிகளும் ஒரு தேசப்பிதாக்களுமா கூட இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா எப்படி வந்தான்னு சொல்ல, ஒரு மார்ட்டின் குடும்பத்தில் அந்த பொண்ணை லவ் பண்ணி பண்ணுற மாதிரி நடித்து அங்கே போய் 10 வயசை குறைச்சி சொல்லி ஒரு பொண்ணை வந்து அவர் ஜெயிலில் இருக்கும்போது, தகப்பனார் ஜெயிலில் இருக்கும்போது அந்த பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்ட நேரத்தில் லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவர். என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இதுதான் உண்மை. இது வந்து யார் அவங்க அண்ணனே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். அண்ணன் சொல்கிறது அது ஏதோ குடும்ப பிரச்சனையில் அவர் ஏதோ போதில் குடும்ப பிரச்சனை மட்டும் இல்லை சார், நீ என்ன செய்யறியோ அதுதானே சமுதாயத்துக்கு செய்வா. இப்போ நீ ஒழுக்கமாக வாழ்கிறத வச்சு தானே சமுதாயத்துலேயும் நீ ஒழுக்கமாக இருப்ப. நான் பொதுவாக எல்லாரையும் சொல்கிறேன், ஒழுக்கமாக இருக்கவங்களா அவங்க இருக்கவங்கிறத வச்சு தானே சார் நம்ம இடம் போட முடியும். அப்போது இது உண்மை தானே. அப்போ இந்த மாதிரி ஆட்கள், இப்போ செங்கோட்டையன் வந்து 50 ஆண்டுகள் ஒரு கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. 50 ஆண்டுகள் அறுவடை பண்ணுவாராம். திடீர்னு கோவம் வந்து வந்து திடீர்னு யார் கூட துரோகம்லாம் எங்க சார் பண்ணார்? ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னாரு, அவர் அலோவ் பண்ணார். ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னார். எம்ஜிஆர் கூட விசுவாசிக்கிறீங்க, நீங்க மினிஸ்டரா இருந்திருக்கீங்க, எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, நீங்க உங்க சொத்து பத்துக்களோ உங்க புகழுக்கோ எல்லாருக்கும் அந்த அம்மா கூட இருந்திருக்காரு, அம்மா கிட்ட மினிஸ்டரா இருந்திருக்காரு, எல்லாமே நீங்க அறுவடை பண்ணியிருக்கீங்க. உங்க மேல பழிகள் சுமத்தின பிறகு கூட மன்னிச்சு அம்மா எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கட்சி வந்து அவங்க உருவாக்கின கட்சி இல்லையா சார்? ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சியில் நீங்கள் இருந்து அதை அமைதிப்படுத்தணுமா? நீங்கள் பக்குவமான பழம் அப்படிங்கிறாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க அந்த கட்சிக்குள்ளே இருந்து ஏன் அவங்களே ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே இருக்க முடியல? நீங்கள் இங்கே வந்து எப்படி பண்ணிக்கிடுவீங்க? இங்கே இருந்து எப்படி ஒற்றுமைப்படுத்தி இதை நீங்கள் எப்படி வலுவாக்குவீங்க? நல்லா சிந்திச்சு பாருங்கள் சார். அவ்வளோ பெரிய ஒரு கோட்டை சார் அண்ணா. இல்லை, அவர் செங்கோட்டையன் அவர் கட்சிக்கு துரோகம் பண்ணினாரான்றது எனக்கு தெரியல. வெளியிலிருந்து பார்க்கும்போது அவர் அன்னைக்கு கூட அதிமுக கரை வெட்டி கட்டிட்டு வந்திருப்பேன், கேஸ் போட்டுருவாங்கன்னு தான்
கட்டலன்னாரு. இன்னும் படத்தை ஜெயலலிதா அம்மா படத்தை தான் ஒரு பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஆனா இங்க இன்னொரு விமர்சனம் இருக்கு. ஒரு 6 மாசம் அவர் தாண்டுவாரா பாருங்க தாவேக்காவுல. புசி ஆனந்த மாரி எல்லாம் இவர் என்ன பண்ணிட முடியும்? கூடிய சீக்கிரம் வெளியில கிளம்பிடுவார்ன்ற விமர்சனமும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? சார் இப்பவும் சொல்கிறேன், செங்கோட்டையன் செய்து ஒரு பெரிய ஒரு அனுபவிச்சுட்டு ஒரு வீட்டில் இருந்து மொத்த பணத்தையும் அபகரிச்சுட்டு மொத்த பணமும் அதில் சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு சார். அவருக்கு இருக்க சொத்துகள், அவர் வச்சிருக்க சொத்துக்களெல்லாம் பற்றி அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு கிடைத்த புகழ் 50 ஆண்டுகள் சார். ஏன் இவங்க கொஞ்சம் ஒரு சும்மா இருக்க வேண்டியதானே நீங்கள்? ஏன் நீங்கள் ஒரு 10 பேரை வச்சுட்டு நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ பணிகள் செய்யலாமே? உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, பணம் இருக்குது. அப்ப விஜய் கூட தூய்மையானவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல வரீங்க? அது சொல்ல வரல சார். நீங்க உங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ணி இன்னொருத்தர் கூட வந்து சேரனால சொல்றேன். நாளைக்கு விஜய்க்கும் ஒரு துரோகம் பண்ண மாட்டாரு. ஆமா, அதுதான் சொல்றேன். 50 ஆண்டுகள் சார் கட்சியில சார். அந்த கட்சியில இருந்து நீங்க உண்மை தானே, நீங்க ரெட்டை இலை இல்லாம ஒரு டிராக்டர் சின்னத்துல இருந்து ஜெயிக்க முடியுமா? செங்கோட்டையன் பெரிய ஒரு நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு டிராக்டர் சின்னமாக ஒரு கத்திரிக்கோல் சின்னமாக அவருக்கு கொடுத்து அவர் ஒரு தொகுதியில் நிப்பாட்டுவோம், அவர் ஜெயித்துருவாரா? முடியாது, அது முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் அந்த சின்னத்தில் தான் நின்று ஜெயித்திருக்கீங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகுனதும் அந்த மக்களால், அந்த மக்கள் ஓட்டு போட்டுங்க, அந்த மக்களுக்கு ஒரு துரோகம் பண்ணி நீங்களாக ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்போ அந்த மக்கள் இந்த 8 மாதம் பார்க்குறது யார்? அப்போ ஓட்டு போட்ட மக்களையும் ஏமாற்றிட்டீங்க இல்லையா? உண்மையை பேசணும் சார். அவர் பெரிய அனுபவசாலியாவது, அவருக்கு எங்கே பிரயோஜனப்படுறோம்? அவர் கட்சிக்கே பிரயோஜனப்படலையே. ஏன் கட்சியை ஒற்றுமைப்படுத்திருக்க வேண்டியதுன்னு? அங்கே முடியல அப்படின்னு தானே. அப்போ அங்கேயே முடியலன்னா, அவ்வளோ பெரிய கட்சியிலே முடியலன்னா இங்கே வந்து எப்படி முடியும்? இங்கே இப்போ அவர் வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளராக இருக்காங்க, ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தானே தொடங்கி இருக்கு, போக போக தானே தெரியும் சார் எல்லாம். சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிறது எப்போ தெரியும்? போக போக தான் தெரியும். அது நான் இது எதுக்காக சொன்னேன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்ல சார். நல்லா இன்னும் பழுத்த எவ்வளோ வேலை தெரிஞ்சவங்க இருக்காங்க சார். இத்தனை ஒரு தனி நபராக நின்று எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், அரசியல் பின்னணியும் இல்லாமல், ஒரு நடிகரோ ஒரு வசதியோ இல்லாமல் நான் ஒரு உங்கள்கிட்ட வேலை பார்த்தவன், நான் என் மனவேதனையில் போய் என் சமுதாயத்துக்காக அந்த மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 40 கலையரங்கம் வகுப்பறைகள்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் சார். கன்னியாகுமரியில் அரசு பள்ளிகளுக்கு. அங்கே வகுப்பறைகள் இல்லாத ஒரு நிழற்கூடங்கள்லையும் மரத்தடியிலையும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்கேன். எல்லாமே கல்வெட்டுகள் இருக்குது, உண்மை. அப்போ எனக்கே இவ்வளவு செய்யக்கூடிய என்னையே இந்த கட்சிக்குள்ளே சேர்க்காம என்ன சேர்க்குறதுல என்ன பிரச்சனை? அப்போ நான் என்ன சேருங்கன்னு இப்போ சொல்லலை. எனக்கு உங்களை சேர்த்துட்டா அடுத்து நீங்கள் பொதுச் செயலாளர் கேட்க மாட்டீங்களா? அது புசி ஆனந்துக்கு பிரச்சனை ஆகாதா? அதுதான் ஏதோ அப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளாளர் வேற ஏதாவது போஸ்டிங் கேட்க வேண்டியதானே சார்? நீங்கள் ஏன் போயிட்டு அடுத்த 2வது நிலைக்கு கேட்குறீங்க? புசி ஆனந்து கீழே இருக்க முடியாது. இல்லை, அப்படி இல்லை சார். நான் கேள்வியே கேட்கல சார். என்னையும் ஒரு மனிதனாக நினச்சி வாங்க சார், நீங்களும் அரசியலில் தானே இருக்கீங்க. செங்கோட்டையனை கூப்பிட்ற உங்களுக்கு, நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்ற உங்களுக்கு, ஒரு நிர்மல் குமாரை கூப்பிட்ற உங்களுக்கு, நான் உங்ககிட்ட இருந்து வந்தேனே பழைய கரையெல்லாம் மறைச்சி எப்போ அரசியல் இது நீங்கள் அங்கே நல்லா பண்ணிட்டுருங்க, நீங்கள் அந்த தென் மாவட்டங்களையே கரெக்டாக கவனிச்சுக்கிடுங்க, நீ பார்த்துக்கிடுங்க. எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்க சார். நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எல்லாரும் நீங்கள் விஜய்கிட்ட எப்படி வந்துடுவீங்க சார்? நீங்கள் விஜயோட. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். எந்த இடத்துல அது துரோகின்ற ஒரு துரோகங்கிறதே கிடையாது சார். என்னைக்கும் அவர் என்ன துரோகின்னு சொன்னே கிடையாது. வேணா எவனா இந்த விமர்சனம் பண்ணுற யாராவது ஒன்று, என்னைக்குமே விஜய் என்ன துரோகின்னு சொன்ன கிடையாது. நானும் விஜய் துரோகின்னு சொல்லியிருக்கேன்னா நீங்க எங்கேயும் தாக்கி எந்த இடத்துலையும் விஜய் என்ன துரோகின்னு சொன்னே கிடையாது. சூழ்நிலையை மட்டும்தான் நான் சொல்லி. உங்களை விஜய் கிட்ட நெருங்க விடாம பண்றாங்க அப்படின்னா என்ன கார்டு அங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க? அப்போ அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, உங்களுக்கு எதிராக செயல்படுறாரு. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. உங்க கூட இருக்கிற சில நண்பர்களே சில வலைதளங்களில் பேசுறதையும் பார்க்குறோம்ல. பிடி செல்வகுமார் வந்து சில யூடியூப்லாம் காசு கொடுத்து விஜயை வந்து திட்ட சொல்லி, விஜயை வந்து குறை சொல்லி, குற்றம் சொல்லி, பேச சொல்லி பேமெண்ட் கொடுக்குறாரு. என்கிட்டே சில யூடியூப்லாம் வந்து அப்படி பேச சொல்லி அணுகுனாங்கன்னு சில குற்றச்சாட்டுகளை உங்க பேரை சொல்லி உங்க நண்பர்களே பேசுறாங்க. இது விஜய் காதுக்கு போகாதா? விஜய் பார்வைக்கு போகாதா? அதுதான் சார் அப்படி போக காரணம் என்ன சார்? நான் எதுக்கு சார் விஜயை திட்டி பணம் கொடுத்து பண்ற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன் முதல்ல. இன்னொன்று, என்னுடைய இன்னைக்கு நான் பயணப்படும் போது என்கிட்ட கேள்வி கேட்க பதில் சொல்றேன். இன்னொன்று, பொய் சொல்றவங்க அவர் கூடல இருக்காங்க, சுத்தி மொத்தமும் பொய் கூட்டம் சூழ்ந்தாச்சு. இதே நீங்க சொல்ற ஆளு, நான் அவரை மாதிரிலாம் நம்ம விமர்சனம் பண்ண தெரியாது. இதே ஆளு, இதே விஜய் அவங்க அப்பாட்ட அடி வாங்கிட்டு ஓடனவர். விஜய் பற்றி தப்பா எழுதி அடி வாங்கி ஓடுனது எங்களுக்கு தெரியும். காவேரி தெருவில் பல இடங்கள்ல விமர்சனத்துக்கும் பல இடங்கள்ல தப்புகள் பண்ணிட்டு வந்தவருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கேன்? யாராவது ஒரு ஆள் வந்து பிடி செல்வகுமார் துரோகம் பண்ணி என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லுங்க. அவரால் பலர் துரோகம் அனுபவிச்சிருக்கேன், என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்ல முடியும்.
நான் இன்னைக்கு அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே போக மாட்டேன். இது என்னன்னா நமக்குள்ள இது தேவை கிடையாது. நான் அவர்கிட்ட 27 வருடம் வேலை பார்த்துருக்கேன் சார். மனசுக்குள்ள எனக்கு ஒரு பெயின் இருக்கு. ஆனா நீங்க கொஞ்ச காலமா திமுகவுக்கு போகணும்னு எய்ம் பண்ணி தான் விஜய் மேல விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சீங்களோ? அது புலிப்பட அனுபவம் இப்படி எல்லாமே பேசி இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில திமுக நம்மளை அழைக்கும்னு அப்படி ஒண்ணு ப்ளே பண்ணி திமுக கிட்ட இருந்து அழைப்பு வந்து அங்கேயும் ஜாயின் பண்ணிட்டீங்களோ? அதற்காக தான் இவ்வளவு விமர்சனமா? இல்லை சார், 10 ஆண்டுகளா நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். நானும் மனுஷன் தானே சார். நானும் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு. அதான் சொன்னோம்ல, நானும் எனக்கும் ஒரு அதிகாரம் கிடைச்சா இன்னும் நல்லா பண்ணலாங்கிறதுல அதிகாரம் வேணும் சார். அதிகாரத்துக்காக தானே போராடுறோம். எதுக்கு எல்லாரும் வேலை செய்கிறோம்? நான் உண்மையிலே வேலை செய்துட்டு அதை எதிர்பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு கட்சியோ ஏதோ ஒரு அங்கீகாரம் வேணும் சார். அப்போ நீங்களும் கூட மாட்டீங்க, நான் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னா எப்படி? நீங்களும் வாய்ப்பு தர மாட்டீங்க. அப்போ நான் அப்படியே செத்துடணும். நீங்க எங்கேயுமே திமுகவை போய் அப்ரோச் பண்ணல, அவங்க தான் அவங்கள வந்து இல்லை அப்ரோச் அவங்க பண்ணாங்கன்னு இல்லை சார். நம்ம அந்த மாவட்டத்தில் நம்ம செயற்பாடுகளை பார்த்து நீங்கள் ஏன் எங்கள் கூட பணி செய்ய வரக்கூடாதுன்னு அந்த மாவட்டத்தை செயலாளர் ஒரு நம்ம ரொம்ப வேண்டியவர் மகேஷ்ங்கிறவர் பல முறை கூப்பிட்டுருக்காரு. அதேமாதிரி சென்னையில் இருந்தும் சார் நல்ல திறமையாளர்களாக கூப்பிடுவாங்க சார். வேலை பார்க்குறாரு வரட்டுமே அப்படின்ட்டு. நீங்கள் தான் கூப்பிடக்கு இங்கே உள்ள சுற்றி என்ன கூப்பிடுறதுக்கு தடுப்புறதுக்கு ஆள் கழிச்சிருக்கு. ஆனால் கூப்பிடுறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்கு. இவங்க மட்டும் இல்லை சார், அதிமுகலேருந்து பலரும் என்ன பேசுனாங்க, அதிமுக பேசுனாங்க. ஆனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு ஒரு ஹோப் கொடுப்பாங்களா சார். அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு பேச்சிலே நமக்கு தெரிஞ்சுது. அனைத்து கட்சி கூட்டத்திலே அவர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணார். நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஒரு வார்த்தை போதும் சார், மதிச்சு பேசுறாரு இல்லையா? ஏன்னா அதே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எதுக்கு கலப்பை மக்கள் இயக்கத்தை கூப்பிடணும்? நோட் பண்ணி கூப்பிடுறாங்க இல்லையா? அப்ப அந்த நிர்வாகம் அவங்க எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நல்ல. அப்ப நமக்கு ஒரு மரியாதை. என்ன மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு திமுகவில் தரதா சொல்லியிருக்காங்க சார்? அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? பொறுப்புகள், பதவிகள் ஏதாவது? பொறுப்புகள் வந்து நான் வந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கக்கூடாது சார். அவங்க ஒரு பெரிய கட்டமைப்பு சார். அந்த கட்டமைப்பில் பலரை உருவாக்கியிருக்காங்க. பலரும் அதில் உருவாக்கி நல்ல பெரிய பதவிகள் எல்லாம் இருக்காங்க. இல்ல கன்னியாகுமரியில ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில தாவேக்காவை எதிர்த்து நீங்க போட்டியிடுவீங்களா? இல்லை, எனக்கு கண்டிப்பா ஒரு தொகுதி தரும்போது தாவேக்காவோ யார் வந்தாலும் நான் போட்டிட்டு தான் ஆகணும். ஓகே, அது சூழ்நிலை அதுதான், அப்படிதான் வரும். களம் அப்படிதான் வரும். சொந்த அண்ணன் தம்பியே எதிர்த்தாங்க இல்லையா? பாரத போர்ல யாரு சட்டப்பட்ட 2 பேரும் யாரு? அண்ணன் தம்பிகள் தான். அதே மாதிரி தான் இது. நம்ம இதுக்காக என்ன பண்ண முடியும்? நான் விஜய் கூட இருக்கேன்னு தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன். விஜய் நம்மளுடைய ஹீரோ, அவர் நம்மளை ஏற்றுக்குவார். இப்படியாவது இப்போ காலங்கள் கடந்து நீங்க எனக்கு இன்னொன்று நினச்சி பார்த்தா இதே கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் திமுக கூட இருக்கணும்னு நினச்சாரு. அவர் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. கேட்டா என்ன தாவேக்காலன்னு மதிச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தை தான் சொல்றேன். அதே கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திமுக ஒருத்தர் அந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கு காம்பன்சேஷனா பிடி செல்வகுமார் அழைச்சிக்கிட்டாங்களோ? நாஞ்சில் சம்பத்து போனா எங்களுக்கு பிடி செல்வகுமார் இருக்காரு. நாஞ்சில் சம்பத்து கூட என்ன கம்பேரிசன் பண்ணவே கூடாது சார். நீங்க நாஞ்சில் சம்பத்து வந்து வேற, நான் வேற சார். நான் வந்து இன்னைக்கும் போன வாரம் கூட ஒரு பள்ளி கட்டடத்தை குமாரபுரம் தொகுப்புகளில் கட்டி திறந்து வச்சு வந்தவன். என்னுடைய ரத்தம், உடல், பொருள், ஆவி அவ்வளத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணம் செய்துக்கிட்டு இருக்கவன். அவர் ஒன்லி பேச்சாளர் மட்டும்தான். நான் செயல் வீரன், செய்துக்கிட்டு இருக்கிறேன். 1 2 இல்லை சார், கிட்டத்தட்ட 40 கட்டடங்களை கட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கு வலி என்ன வலி, அதுக்காக நான் முழு என்னுடைய உழைப்பை மட்டும்தான் போட்டிருக்கேன் சார். அந்த வலியும் கஷ்டமும் எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். நான் அந்த மாதிரி உழைச்சி வந்தவன். நீங்கள் அந்த உழைப்பையும் அவரு கூட கம்பேரிசன் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அது வலி. இருந்தாலும் அவர் ஒரு திராவிட சிந்தனைவாதியா, திராவிட பேச்சாளர், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு 6 வருட காலமா. சரியா என்ன மதிக்கல, என்கிட்ட பேசும்போது கூட திமுகவில் ஒரு அன்பு இல்லை, மரியாதை கூட இல்லை. இங்க இருந்து என்ன வந்து ஆதவர்ஜுனா கூப்பிட்டாரு, உடனே போய் சேர்ந்துட்டேன். இப்ப நீங்க சொல்ற அதே வார்த்தை தான் அவர் சொன்னாரு. என்ன இங்க மதிக்கல, இங்க மதிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு கட்சியிலே இருந்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? அதிமுக வந்து அமமுக போய் இப்படி எல்லா இடத்துலயும் பேசுவாரு. எங்கேயும் காசு கொடுத்தா பேசுவாரு. இது அவருடைய கேரக்டர். ஏன் கேரக்டர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். விஜய் கூட இருக்கிறத விஜய்க்கு விசுவாசமா மட்டும்தான் இருந்தேன். இப்ப திமுக வந்துட்டீங்களே. இப்போ திமுகவுக்கு வந்தேன்னா இப்போ நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் ஏதாவது செய்யணும் சார் இந்த மக்களுக்கு. நீங்கள் கூப்பிடல என்ன?